Hi friends, welcome back to my channel Rishi and Mommy. நீங்கள் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 வாங்க பார்க்கலாம். சாண்ட்விச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் எங்கள் ஸ்டஃபிங்க்கு கார்ன் வேக வச்சது எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக சாப் பண்ண டொமேட்டோ, ஆனியன், வெள்ளரிக்காய், கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்தால் ப்ரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது. எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஹெல்மெனோட மயோனீஸ் எடுத்திருக்கேன். இது நான் இன்ஸ்டாமார்ட்டில் இருந்து வாங்கினேன். பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன். பார்ட் 1 பார்க்கலைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு மயோனீஸ் டேஸ்ட்டு பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. மயோனீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ரெட் ஒரு வீட் ப்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண அமுலோட கார்லிக் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் அப்படியே கூட ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு அமுலோட கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 பிளட் சைஸஸ்லேயும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்தால் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வராது. இப்போ இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து மேலே க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே தோசை தவாவில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணலாம். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி காட்டுற பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டுக்கு அடை தோசை பண்ணுறதுக்கு அரிசி பருப்பு ஊற போட்டிருந்தேன். இப்போ அதை அரைச்சிடலாம். அடை தோசை மற்ற தோசை மாதிரி புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரைச்ச உடனே ஊற்றிக்கலாம். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கணும். அப்போ தான் அடை தோசைக்கு நல்லாயிருக்கும். இதில் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வரமிளகு போட்டு அரைச்சிக்கிறேன். இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இப்போ மாவில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நாங்கள் தோசை ஊற்றி டின்னர் முடிச்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.